நமஸ்காரம் வியூவர்ஸ். ஓம் கணேஷாய நமக. அனைவருக்கும் விஜயதசமி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த ஆயுத பூஜை விஜயதசமி உங்கள் எல்லாருக்கும் நன்மையாகும் என்று நான் பகவானை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு 12 ராசிக்கும் அஸ்ட்ராலஜி பலன் சொல்ல வந்திருக்கேன். நான் ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜர், 20 years of experience. I am from Chennai. என்னோட முழு நேரம் அஸ்ட்ராலஜி இது இல்லை. நான் ஒரு பேஷன் அஸ்ட்ராலஜராக தான் இது நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு கைடன்ஸு, ஒரு ஹெல்ப்பு, ஒரு சப்போர்ட்டுக்காக நான் வந்திருக்கேன். அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு, எது தேவையோ அதை விட்டுணும். ஏன்னா ஜாதகப்படி விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். ஆனால் கோச்சாரம் என்பது ரொம்ப முக்கியம். கோச்சாரம் என்பது என்ன? இப்போ நான் உங்களுக்கு கோச்சார பற்றி ஒரு ஸ்மால் ப்ரீஃப் கொடுக்க போகிறேன். இந்த 12 ராசிக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கோச்சாரம் என்பது என்னன்னா, கிரகங்கள் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 ராசி இருக்குது. ஸோ சூரியன் ஒரு மாதத்தில் இருக்கும், சந்திரன் 2 நாள் இருக்கும், செவ்வாய் 45 நாள் இருக்கும், குரு பகவான் 1 வருஷம் இருப்பார், சனி பகவான் 2 வருஷம் இருப்பார், ராகு பகவான் கேட்டு பகவான் 1.5 வருஷம் இருப்பாங்க, சுக்கிர பகவான் 30 நாள் இருப்பாங்க, புத பகவான் 30 நாள் இருப்பாங்க. ஸோ இந்த கிரகங்கள் அந்த 12 ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கை கீழும் போகும், மேலும் போகும். அஸ்ட்ராலஜி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ஒரு குருமார்கள் இருப்பார்கள். இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா பிருஹத் பராசர ஹோரா சாஸ்திரா ரிஷி பராசரர் மூலமாக வந்த அஸ்ட்ராலஜி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸில் நான் அஸ்ட்ராலஜி சொல்கிறேன். ஸோ பராசரர் என்ன சொல்கிறாருன்னா, த கிரியேஷன் அண்ட் த டவுன்ஃபால் ஆர் வித் நவகிரகா. அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, நடந்ததற்கு என்னென்ன நடக்கலாம் எல்லாமே கிரகங்கள் தான் முடிவு செய்யும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ஹம்பிள் இது என்னென்னா, கோச்சாரம் ஒரு 10% to 20% தான். என்னன்னா, இந்த ராசி பலன் எடுத்தீங்கன்னா, மேஷ ராசி நீங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, லட்சம் பேர் இருப்பீங்க. ரிஷபராசி நீங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, லட்சம் பேர் இருப்பீங்க. ஸோ இந்த ரிஷபராசின்னு இப்போ நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு லட்சம் பேருக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா நடக்காது. அதில் தான் கோச்சாரத்தை விட உங்கள் ஜனன ஜாதகம் நிற்குறாங்க. ஜனன ஜாதகம் உங்களது தான். உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அதுதான் உங்களோட விதி, உங்கள் தலையெழுத்து. அதில் இண்டிவிஜுவலாக உங்கள் தசா புக்தியில் என்ன நடக்கிறதோ, என்ன இருக்கிறதோ அதுபடி தான் நடக்கும். அதில் தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு என்னோட பதிவு பிடிச்சிட்டு என்ன நீங்கள் கன்சல்ட் பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வாரம் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்று நம்ம பார்க்கலாம். அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 5 வரைக்கும் கிரகங்கள் எங்கே இருக்குது, என்ன பண்ண போகுது, உங்களுக்கு என்ன நன்மைகள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதில் நீங்கள் துணிச்சலாக பண்ண வேண்டும் என்று ஒரு கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறது உங்கள் பிரதோஷ் வேதிக் அஸ்ட்ராலஜி. மேசராசி நேயர்களே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தில் பயம் காமிப்பாங்க. என்னென்னா, மேஷராசிப்பா நீ உனக்கு 7.5 வருஷம் நடக்குதுப்பா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்கள் பிரதோஷ் சொல்கிறேன், நீங்கள் பயப்படவே கூடாது. 7.5 வருஷத்தில் தான் நிறைய பேருக்கு நன்மையே நடந்திருக்கு. இப்போது சனி பகவான் வக்ரம் பெற்று மீன ராசியில் உட்காந்துருக்கார். சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 7.5 வருஷம் ஆரம்பிச்சிருக்கார். உங்களுக்கு இருந்தால் என்னங்க, எதுக்கு பயப்படுறீங்க? எவ்வளோ பேருக்கு பெரிய பெரிய பதவி, பெரிய பெரிய கேரியர் ப்ரமோஷன் எல்லாமே 7 வருஷத்துல தான் நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரியை போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பயப்படாதீங்க. சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே செய்வார் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு குரு உங்களுக்கு எங்கே இருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம் என்ன? ஜெய விஜயஸ்தானம். விஜயஸ்தானத்தில் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் முயற்சி எல்லாம் வெற்றி பெறும். நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். புதன் வீட்டில் குரு ரொம்ப பலம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். புதன் இப்போ எங்கே இருக்காரு? கன்னி ராசியில் இருக்காரு. கன்னி புதனோட சொந்த வீடு. கிரகங்கள் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அந்த வீட்டுக்கு அதிபதி பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த கோச்சாரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும்.
ஸோ அப்படி பார்த்தா குரு வந்து உங்களுக்கு புதன் வீட்டில் இருக்கிறதுனால, புதன் வந்து கன்னி ராசியில் இருக்கிறதுனால குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. புதன் என்ன கொடுப்பாரு? நல்ல கம்யூனிகேஷன், நல்ல இன்டெலிஜென்ஸ், நல்ல ஃபேம், நல்ல பவர் கொடுப்பாரு. ஸோ குரு சேர்ந்து புதன் யோகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மேஷராசிக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரன். யாராவது லவ் மேரேஜ் பண்ணணுமா? யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணணுமா? யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சுக்கிரன் 5ல் உங்களுக்கு பலமாக இருக்குது. 5ல் சுக்கிரன் இருக்கிறது ரைட் டைம் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லவ் ப்ரப்போசல், லவ் மேரேஜ் ஆர் எனி டாக்ஸ் பிட்வீன் லவ். ஆனால் இங்கே ஒரு ஸ்மால் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். சரி, சுக்கிரன் 5ல் இருக்குது, நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், நடக்கலையே, அஸ்ட்ராலஜர் சொல்லலேன்னு சொல்லிடக்கூடாது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கோச்சாரம் 10 to 20% தான். ஜனன ஜாதகத்தில் என்ன நடக்குதோ அதுபடி தான் நடக்கும். பட் இது ஒரு சிம்பிள் ஒரு சஜஷன். 5ல் சுக்கிரன் இருக்கிறது நன்மையே தரும். 5ல் கேட்டு பகவான் இருக்காங்க. உங்களோட சன் ஆர் டாட்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடம் வந்து படிப்பு ஸ்தானம். ஆனால் 5ஆம் இடத்துல கேட்டு இருக்கிறதுனால, கேட்டு பீங் அன்பிரெடிக்டபிள் பிளானட், கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், கோவப்படாதீங்க. அவங்கள நீங்கள் விட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாத்துலையும் நல்ல மார்க் எடுப்பாங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேட்டு பகவானோட எஃபெக்ட் வந்து உங்கள் குழந்தைங்களுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட்டு 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குதுங்க. என்ன கவலை? கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போட போகிறீங்களா? போடுங்க. எனிமீஸ் எல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆகிடுவாங்க. உங்களுக்கு ஜட்ஜே உங்களுக்கு வந்து ஃபேவராக இருப்பாங்க. ஏன்? சூரியன்னா என்ன? ராஜா. சூரியன்னா என்ன? ஜட்ஜு. கண்டிப்பாக 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. புதன் 6ஆம் இடத்துல இருக்குதுங்க. புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது என்னது? எனிமீஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுவாங்க. உங்களுக்கு வியாதியெல்லாம் எதுவுமே வராது. எல்லா கடன் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எல்லாமே சரியாகும். நெக்ஸ்ட்டு சந்திரன் 10ஆம் இடத்துல வந்து கும்பத்தில் வந்து சந்திரன் வருது அக்டோபர் 5ஆம் தேதி. அப்போது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான காலம். எதுவுமே நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மேஷராசி நேயர்களே, அடுத்த வாரம் இன்னும் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் எப்படி உங்களுக்கு பலன் இருக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நிறைய நல்ல செய்தி இருக்கு உங்களுக்கு. ரிஷபராசிக்கு யோகக்காரகன் யாரு? சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு எங்க உட்கார்ந்துருக்காரு? 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்புறம் என்னங்க கவலை? இவ்வளோ வருஷம் நீங்கள் 10ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இப்போ 11ஆம் இடத்துல வந்திருக்காரு. 11ஆம் இடம்னா என்ன? நல்ல லாபஸ்தானம், நல்ல நெட்வொர்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, தொட்ட காரியம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஸு. என்ன, சனி பகவான் ஸ்லோவாக பண்ணுவார். ஸ்லோவாக பண்ணால் என்னங்க? காம்பவுண்டிங் மாதிரி. இன்னைக்கு 1 ரூபா, 2 ரூபா, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512 காசு வந்துட்டு இருந்தால் வேணாம்னா சொல்ல போகிறீங்க. பிரமாதமாக இருக்க பாருங்கள் ரிஷபராசி நேயர்களே. 11ஆம் இடத்துல சனி பகவான் ஸ்லோவாக பண்ணாலும் சரியாக பண்ணுவார். எல்லாமே நல்லா நடக்கும். நீங்கள் எடுத்த காரியமெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 2.5 years சனி பகவான் நல்லதே பண்ணுவார். திஸ் இஸ் யுவர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன நீங்கள் நினச்சாலும் மனசில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ். 10ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு பகவான் கும்பத்தில் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல். கேரியரில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், ரெகனைசேஷன், ஹார்ட் ஒர்க், எஃபர்ட், நீங்கள் போடுறது எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். 2ஆம் இடத்தில் குரு பகவான். குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு சுப காரியங்கள், நல்ல ஒரு சக்ஸஸான ஹாப்பனிங்ஸ் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. தாய் வழியில் நன்மைகள், தாய்கிட்டேருந்து நல்ல பாசம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. ஏதாவது சுகமாக நீங்கள் ஏதாவது கார் ஏதாவது வாங்கணுமா, உடனே போயிடுங்க. 4ல் சுக்கிரன் ரொம்ப நல்ல டைமுங்க உங்களுக்கு. 4ஆம் இடத்துல கேட்டு இருக்கிறதுனால ரொம்ப முக்கியம், கவனக்குறைவு ரொம்ப இதாகிடும். கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல கேட்டு இருக்கிறதுனால தாய் வழியில் கொஞ்சம் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஜென்ரலாக. ஏன்னா கேட்டு 4ல் இருந்தால் மட்டும் தாய் வழியில் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை. நீங்கள் கணேஷா ஸ்லோகா சொல்லுங்கள். கேட்டு பகவானே வந்து கணேஷா தான். அதனால கணேஷா சொன்னால் கேட்டு பகவான் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறான். அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? 5ஆம் இடம். 5ஆம் இடத்தில் சூரியன், புதாதி யோகம். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே. ஸோ புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ஷார்ப் இன்டெலெக்ட், ரொம்ப சக்ஸஸ்ஸு, நேம், ஃபேமஸ். சூரியன் 5ல் இருக்கிறதுனால அரசு தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நன்மைகள் கண்டிப்பாக கைகூடியே வரும். கவலையே படாதீங்க ரிஷபராசி நேயர்களே, ரொம்ப பொற்காலம். ஆனால் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஜனன ஜாதகத்தில் தசா புக்திகளும் நல்லா இருந்தால்
90% சக்ஸஸ். அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே இருக்க நம்பரை நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண ரெடி. உங்கள் பிரதோஷ். தேங்க்யூ. வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? மிதுன ராசி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் வக்ரம். வக்கரம்னா என்னங்க? நிறைய பேர் கேட்குங்க. வக்கரம்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னு சொல்கிறாங்க, என்னன்னே தெரியலன்னு. வக்கரம்னா அது ஒரு தனி சாப்டர், நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் 10ல் வக்ரம். 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம்னா தொழில்துறையில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே அவர் ஸ்லோ பிளானட்டு, இன்னும் அவர் வக்ரம் இருக்கிறதுனால டபுள் ஸ்லோ பண்ணுவார் ஆக்சுவலி எல்லாத்துலேயுமே. அதனால 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் இருக்கிறதுனால எதுவுமே நீங்கள் ஸ்லோ கியர் முன்னாடி போகிறதுனா பின்னாடி ஒரு ரிவர்ஸ் கியர் எடுத்து பாஸ் பண்ணி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது மிதுன ராசி நேர்களே, ஜென்ம குரு. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, ஓ ஜென்ம குரு இருக்குது ஜி, ஜென்ம குரு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. ஏன்னா குரு ராசியில் உட்காந்தாலும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த இடத்துலலாம் பார்வை பார்க்குறாரே குரு, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால புத்திரம் வழியில் நல்ல ஒரு நன்மைகள். 7ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால ரொம்ப மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. 9ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால பாக்கியம், ஃபார்ச்சூன், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே இருக்கு. ஸோ குரு ராசியில் இருக்கிறது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிடாதீங்க. ஜென்ரலாக வெயிட் போடும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் உட்காந்துருக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஒரு எஃபர்ட்டான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்கள் லவ்வில் ஏதாவது சக்ஸஸ் நடக்கலாம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். அப்புறம் மேக்கப், ஆர்டிஸ்ட், பியூட்டி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இது என்ன நீங்கள் முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ். 3ஆம் இடத்துல கேட்டு இருக்கிறதுனால நல்ல வீரியம், நிறைய தைரியம் வரும். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு ஜெயஸ்தானம். 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது, புதாட்சி யோகம். சூரியன் புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா யாராவது ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் த ரைட் டைம். யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல தாய் ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் சூடு, ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் ஜென்ரலாக. புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புலாம் ரொம்ப நல்லா வரும். அதுக்கு நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஜென்ரலாக மிதுன ராசி நண்பர்கள் எல்லாத்துலேயுமே கேரியர் விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காஷியஸாக இருங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்குப்பா? சூப்பராக இருக்குது, பயப்படவே தேவையில்லை. ஏன்? கடகராசிக்கு உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தால் காசு வரும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன், குடும்பம், நன்மைகள் ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை, கேது 2ல் இருந்தாலும் கூட இருக்கிறது யார்? சுக்கிரன், சுக்கராச்சாரியம். சுக்கராச்சாரியம் கேது ஃப்ரெண்ட் ஆச்சு. ஸோ 2 பேரும் 2ஆம் இடத்துல இருக்க நல்லதானே. உங்களுக்கு பயப்படவே தேவையில்லை, அமோகமாக இருக்குது, உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பல் வலி வரும் கொஞ்சம், அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். 1. 2வது, கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வடக்குன்னு பேசாதீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். வார்த்தைகள் நிதானமாக யோசிச்சு பேசுறது உங்களுக்கும் நல்லது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. சிம்பிளாக சொல்லலாம். 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் உங்களுக்கு உட்காந்துருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது ரொம்ப நல்ல யோகம், புதாதித்ய யோகம். சூரியன் 3ஆம் இடத்துல ஜெயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியம் ரொம்ப ஜெயமாக நடக்கும். புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது 3ஆம் இடத்துல இருக்கிறது. அடுத்தது 12, 11, 10, 9. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகராசி நேர்கள் ரொம்ப காலமாக அஷ்டம சாட்டனில் இருந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஜென்ரலாக சில பேருக்கு தசாபுக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓரளவு காப்பாற்றும். இப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக வக்கரத்தில் சனி பகவான் இருந்தாலும் 9ஆம் இடத்துல உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்காரு. பாக்கியம், அப்புறம் ப்ராஸ்பரிட்டி, ஃபாதர் சைடில் ஏதாவது சொத்து வரணுமா? இவ்வளோ நாள் வரலையா? இப்போலாம் வரதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா இருக்குது.
ஓகே, ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா 8ஆம் இடத்துல பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் என்ன? லாங் டேர்மில் கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி ஏதாவது முதலீடு பண்ணணுமா தாராளமாக யோசிச்சு நிதானமாக பண்ணுங்க. 8ஆம் இடம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு புது மனுஷனாக உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வர ஸ்ட்ரகிள் தான் அது. நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை. நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ராகு பகவான் அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது. ஜென்ரலாக சொல்லப்போனால் கடகராசிக்கு ரொம்ப அருமையாக. சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுக்கிரன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு. நல்லதா? ரொம்ப நல்லது. ஏன்? சுக்கிரன் வந்து எப்பயுமே வந்து லவ் பிளானட், அஃபெக்ஷன் பிளானட், மேரேஜ் பிளானட், வைஃப், விமென். ஸோ இவங்க கிட்டலாம் உங்களுக்கு ஹெல்ப் சப்போர்ட் எப்பயுமே கிடைக்கும். உங்களுக்கு கேது பகவானும் ராசிலே உட்காந்துருக்காரு. ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவலாக நிறைய தாட்ஸ் வரும் உங்களுக்கு, நல்ல நல்ல சிந்தனைகள் வரும். எல்லாமே வந்து கோயில் குளம்லாம் போயிட்டு வருவீங்க. காட் கணேஷா உங்களுக்கு முன்னாடியே ரொம்ப பிடிக்கும். காட் கணேஷா மேலே உங்களுக்கு அளவு கண்ட பாசம் வந்துடும். ஏன்னா கேது பகவான் உள்ள உட்காந்துருக்காரு உங்களுக்கு. செகண்ட் பாயிண்ட், உங்களுக்கு சூரியன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதாதித்ய யோகம். 2ல் சூரியன் இருக்கு. சூடு, வாய் வந்து சூடு, பார்த்து பேசணும். சும்மா வடக்கு பேசக்கூடாது, ஹர்ட் ஆகிடும். ரொம்ப பார்த்து பேசுங்க. 2ல் புதன் இருக்கிறது தனுஸ்தானம். நல்ல தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது உங்களுக்கு. நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே ஜெயமாகும். ஓகே, ராகு பகவான் எங்கே இருக்காருப்பா? 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ராகு பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துருந்தா ஃபாரின் பார்ட்னர்ஷிப், ஃபாரின் பிஸ்னஸ், ஃபாரின் கொலாபரேஷன், இந்த மாதிரி புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவர் கொண்டு வருவார் உங்களுக்கு. 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராகு பகவான் கல்யாணத்துக்கும் உங்களுக்கு நல்ல காலம் இப்போதைக்கு. ஸோ யார் யார் கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ இப்போ உங்களுக்கு நல்ல காலம். நெக்ஸ்ட், அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கே, அது ஒரு பெரிய நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்குது. ஆமாம், 8ல் சனி பகவான் இருக்குது. ஆனால் சிம்ம ராசிக்கு 6 கூடியவன் 8ல் இருக்கானே, விபரீத ராஜயோகம். அதை யாருமே நீங்கள் பார்க்கறது இல்லையே. 7 கூடிய 8ல் இருக்கிறது சரி, கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நான் பாசிட்டிவாக சொன்னாலும் கொஞ்சம் திருப்பியும் ஒரு சான்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 6 கூடிய சனி பகவான் 8ல் இருக்கிறது விபரீத ராஜயோகம். கீழேருந்து மேலே தூக்கிடும் உங்களுக்கு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சக்ஸஸ், அட்வர்சிட்டி வில் கன்வெர்ட் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாம் மிக பிரமாதம் உங்களுக்கு. அதை விடுங்க, குரு 11ல் இருக்கு உங்களுக்கு. இதை விட என்ன வேணும்? குரு பார்க்க கோதி நன்மை சொன்ன மாதிரி குரு இருக்கிற இடமும் சூப்பர். 11 லாபஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுக்கு நல்ல லாபம். நீங்கள் நினச்ச காரியம்னா ரொம்ப சக்ஸஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் எல்லாம் பண்ணுவார். பார்வையில் பார்த்து உங்களுக்கு என்னென்ன நன்மை பண்ணுவாரோ எல்லாம் பண்ணுவார். ஒட்டுமொத்தமாக பார்த்தா சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் என்னன்னா, சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுங்க, சூரிய பகவானை வேண்டிக்கோங்க. தேங்க்யூ. கன்னி ராசி நண்பர்களே, கன்னி ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிச்சிருக்காங்க. சூரிய பகவான் ராசிலே இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த் நல்லா இருக்கும், இண்டிபெண்டன்ட் திங்கிங் இருக்கும், பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும், ஆப்டிமிசமாக இருக்கும். புதனும் உங்களுக்கு ராசியில் இருக்கிறதுனால நல்ல கல்வி, நல்ல அறிவு எல்லாமே கொடுக்கும். 12ஆம் இடத்துல கேட்டு பகவான் இருக்கிறதுனால, மோட்சஸ்தானம் சொல்கிற 12ஆம் இடத்துல கேட்டு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஆன்மீகம், நல்ல வகையான செலவுகள் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த எனிமி, சத்ரு, நாசம் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுவாங்க. எந்த வியாதியும் இருக்காது. எல்லாமே கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்தால் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாக இருக்கும் கண்டிப்பாக. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில், அது வக்கரமாக சனி பகவான் இருக்கிறதுனால பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குடுக்கல் வாங்கல், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜென்ரலாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தொழிலில் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம். சில பேர் சொல்லுவாங்க குரு 10ல் இருக்குது பதவி போயிடும்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. குரு 10ல் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு நன்றி. துலா ராசி நேயர்களே, துலா ராசின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ராசி. ரீசன் என்னன்னா, ஒன்று சுக்கிரன் அண்ட் இன்னொன்று வந்து அது ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் பேலன்ஸான ராசி. அதனாலே துலா ராசிக்கு வந்து நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ துலா ராசியான சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னா இப்போதைக்கு ராசிக்கு 11ல் உட்காந்துருக்காரு. ரொம்ப நல்ல டைமுங்க. உங்களுக்கு என்ன நினச்சாலும் உங்களுக்கு லாபம், உங்களுக்கு ஜெயம்,
நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் பண்ணணுமா, டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். பியூட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஏதாவது பேஜென்ட்டு, ஏதாவது நீங்கள் பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் ஆரம்பிக்கணுமா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். 11 கேது பகவான் உட்காந்து அன்பிரெடிக்டபிள் சக்ஸஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாரு. கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லை. 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது உங்கள் ராசிக்கு. சூரியன் புதன் 12ஆம் இடத்துல இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாம். புதாதித்ய யோகம், நல்ல பட்டப்படிப்பு, ஹையர் ஸ்டடீஸ் யார் போகணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜீரண உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் பார்த்துக்கணும், க்ளீன் பண்ணிக்கணும், அதை பார்த்துக்கணும். 12ல் புதன் இருக்கிறதுனால தேவையில்லாத சிறு சிறு செலவுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு எங்கே இருக்குது, 9ஆம் இடத்துல இருக்குது. குரு பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் குரு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ துளாராசி நண்பர்களுக்கு குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியம், ஃபார்ச்சூன், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 5ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்காரு. பொலிட்டீஷியன்ஸ் யாராவது இருக்கீங்களா துளாராசி நண்பர்களே? கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஏன்னா ராகு பகவான் 5ல் உட்காந்துருக்காரு, ரொம்ப சக்ஸஸ். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிற மாதிரி, இது வந்து கோச்சார ராகு. இதே உங்கள் தசாபுக்தியில் என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை வந்து ஃபுல்லாக அலட்சி ஆராய்ஞ்சி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காருன்னா 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்துல சனி பகவான் சத்ரு ஸ்தானத்தில் உட்காந்து சத்ரு எல்லாத்தையும் நாசம் பண்ணுவார். உங்களுக்கு வியாதி எதுவுமே இருக்காது. கடன் பிரச்சனை இவ்வளோ நாள் இருக்கா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு தீர்வு வரும். சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. துளாராசி நேரத்திலே ரொம்ப நல்லா இருக்குது. ராசியிலே வந்து செவ்வாய் உட்காந்துருக்கு, அதுதான் ஒரு ஹைலைட்டு. செவ்வாய் வந்து ராசியில் உட்காந்துருக்கனால கொஞ்சம் சூடு, ஹீட்டு அதெல்லாம் இருக்கும். பார்த்து கூலாக குக்கும்பா இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு தேட்டிக்கோங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை துளாராசி நண்பர்களே. நன்றி. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் உங்கள் பிரதோஷ். விருச்சிக ராசியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தேல் கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருப்பீங்க, அதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஒன்று அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். 2வது விருச்சிக ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு நல்லவங்க வேறு யாருமே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஆளை பார்த்தே நீங்கள் ஸ்கேன் பண்ணிடுவீங்க, அவர் நல்லவரா கெட்டவரா, இவர்னால் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா, எல்லாமே சூப்பராக ஸ்கேன் பண்ணுவீங்க. டிடெக்டிவே வேணாங்க, உங்களை விட ஒரு பெஸ்ட் டிடெக்டிவ் வேறு யார் இருக்கா? விருச்சிக ராசிக்காரர்கள் தான் எக்ஸ்பர்ட்டு. சிபிஐயாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், செவ்வாயோட ஆதிக்கத்தில் வந்திருக்கிற விருச்சிக ராசியை அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாராவது இருக்க முடியுமா? எந்த ராசியாக இருக்க முடியுமா? விருச்சிக ராசி தான் டாப்பு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்காந்துருக்காரு. 12ல் செவ்வாய் உங்கள் ராசியாதிபதி 12ல் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் விரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நல்ல வீரியம் தான், ஏன்னா சுக்கிரன் சுப வீட்டில் உட்காந்துருக்காரு, நல்ல வீரியம் தான். இருந்தாலும் விரியங்கள் ஆகும், பார்த்துக்கோங்க. ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா 11ல் சூரியன் புதன் இருக்குது, புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம் சூரியன் அண்ட் புதன் இருக்கிறதுனால சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 10 கோடியவன், தொழில் அதிபதி, ராயல் நேம், ஃபேம், பவர் கொடுக்குற சூரியன் 11ஆம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது 11ஆம் அதிபதி கூட புதன் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்ல லாபம், நினச்ச காரியத்தில் சக்ஸஸ்ஸு. கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாருக்குமே வந்து ஏதாவது பென்ஷன் வரலையா, இது ரைட் டைம், ட்ரை பண்ணுங்கள், எல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் ரெக்கக்னைசேஷன் வரலையா உங்கள் ஒர்க் பிளேஸில், இது ரைட் டைம். அப்ரைசல்ஸில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், ஒர்க்கில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்கிறது ரொம்ப சிறப்பான யோகம். 7 கோடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது இன் ஜென்ரல். அதுக்கப்புறம் சூரியன் வீட்டிலே இருக்கிறதுனால ஒரு நல்ல ராயல் ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். செகண்ட் பார்த்தீங்கன்னா கேது பகவானும் வந்து 10ஆம் இடத்துல உட்காந்து இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கலக்கம் பண்ணி விட்டுடுவார், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். சுப்பீரியர்ஸ் கிட்ட ரொம்ப நல்லபடியாக இருக்கணும். என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பேசிட்டு நீங்கள் போயிடுங்க, ரொம்பலாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க ஜென்ரலாக. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு. 8ஆம் இடத்துல குரு உட்காரலாமான்னா தாராளமாக உட்காரலாமே, யார் சொன்னால் உட்காரக்கூடாதுன்னு. 8ஆம் இடத்துல குரு உட்காந்தாலுமே உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு ஒரு ஃப்ரெண்டு ஒன்று, இன்னொன்று உங்கள் ராசிக்கு 2, 5 கூடிய குரு 8ல் உட்காந்துருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஃபேட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை உங்களுக்கு. சனி பகவான் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, நல்ல யோகம் தான்.
உங்கள் ராசிக்கு 3-4 அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. குழந்தைங்கள் யாராவது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை மூலமாக நல்லதே நடக்கும். என்ன கொஞ்சம் குழந்தைங்க வந்து அடம் பிடிப்பாங்க 5ல் சனி பகவான் இருக்கிறதுனால, மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் யாருக்காவது வந்து டயபெட்டிக் சுகர் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்ஸை செக் பண்ணிக்கணும். இன்சுலின் ஹை லோன்னு ஆகிட்டு. மற்றபடி எதுவும் பயப்பட தேவையில்லை. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நன்றி. தனுஷ் ராசி நேர்களே, தனுஷ் ராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் தான் என்ன? ஹோம், எஜுகேஷன், உங்கள் பேசிக் ஆஃப் த லைஃபே வந்து 4ஆம் இடம் தான். ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வாங்கணுமா 4ஆம் இடம், ஏதாவது உங்களுக்கு வந்து எஜுகேஷன் பேசிக் எஜுகேஷன் பண்ணணுமா 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது தப்பே இல்லை, ரொம்ப நல்லது கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி. 3ஆம் இடத்துல ராகு. ராகு 3ல் இருக்கா. தனுஷ் ராசியில் யார் யாருப்பா பொலிட்டீஷியன்ஸு, யார் யார் எலெக்ஷன் 2026 நிற்க போகிறீங்க? 3ஆம் இடத்துல ராகு, ஜெய விஜயஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கிறதுனால நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். உங்களோட பேர் வந்து ஃபஸ்ட்டு நாமினேஷனில் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு தலைவரே எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சரிப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராகு மாயம் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதனால் ராகு வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணும். ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல என்னென்னா, இது கோச்சார ராகு. அதனால உங்கள் ஜாதகத்தில் ராகு பலமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபுல் ஹாரோஸ்கோப் நான் பார்த்து உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. 11ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நல்லது. செவ்வாய் ஒரு பூமிக்காரகன். ஏதாவது உங்களுக்கு லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுமா, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுமா, தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே நல்லது. 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்காந்துருக்கு. சூரியன் 10ல் இருந்தால் ரொம்ப சூப்பர். ஆக்சுவலி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கவர்மெண்ட் உத்தியோகர்களுக்கு ரொம்ப நல்லது, அதிகாரிகளுக்கு ரொம்ப நல்லது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், பியூரோக்ரஸி நீங்கள் யாராவது இருக்கீங்களா, அவங்க எல்லாருக்கும் இந்த பீரியட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறவங்க இருக்கீங்களா, ரொம்ப நல்லது. கிரிப்டோ கரன்சி பண்ணுறவங்க இருக்கீங்களா, ரொம்ப நல்லது. ஜென்ரலாக எல்லாமே நல்லது உங்களுக்கு. 9ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உட்காந்துருக்கு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸ், ஃபீமேல் ஹெல்ப்பு சப்போர்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது கண்டிப்பாக. உங்களுக்கு சிஸ்டர்ஸ் ஹெல்ப்பு சப்போர்ட்டு ப்ளஸ் இல்லை உங்களுக்கு பியூட்டியில் பண்ணுமா, என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். 9ல் கேட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக கோயில் குளம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 7ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு. யார் யாருக்கு கல்யாணம் ஆனப்பா, இந்த வருஷம் குரு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவார் கண்டிப்பாக. 7ஆம் இடம் வந்து குருவோட கல்யாண ஸ்தானம். 7ஆம் இடம் வந்து கல்யாண ஸ்தானம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதே நடக்கும். பயப்படாதீங்க தனுஷ் ராசினியர்களே, அருமையாக இருக்குது. நன்றி. மக்கர் ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். உங்கள் பிரதோஷ் மக்கர் ராசிக்கு அப்பா 7.5 வருஷம் முடிஞ்சு இப்போதான் ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு உங்களுக்கு. பாவம் நீங்கள் வந்து ரொம்ப 12, 1, 2 எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல உங்களுக்கு ஜெய விஜயஸ்தானத்தில் வந்திருக்காரு. இனிமேல் பொற்காலம் தான் உங்களுக்கு. நீங்கள் நினச்ச காரியம்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸ்லோவாக நடந்தாலும் ஸ்டெடியாக நடக்கும். மக்கர் ராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 2ல் ராகு 8ல் கேட்டு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை தான். பட் பயப்பட தேவையில்லை. ராகு 2ல் இருக்கிறதுனால வார்த்தைகள் பார்த்து பேசணும். ஆஃபீஸ் கொலீக்ஸ் காசிப் எதுலையும் இன்டல்ஜ் ஆகாதீங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் போய் பாருங்கள். 8ல் கேட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. ஏன்னா சிம்ம ராசியில் அதனால் 8ல் உங்களுக்கு சுக்கிரனும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு விமன் கிட்ட பார்த்து பேசி ரொம்ப கமிட் ஆக தேவையில்லை. ரொம்ப நார்மலாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலி 6ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்குது. 6ஆம் இடத்துல குரு இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாதுன்னு சொல்வா. ஆனால் 6ஆம் இடத்துலையும் குரு இருக்கலாம். ஏன்னா 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சத்ருஸ்தானம். ஸோ ஒரு பெனிஃபிக்கான குரு அங்கே இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு 6ஆம் இடத்துலையும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. எல்லாத்தையும் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பாசிட்டிவாகவே நம்ம நினைப்போம், பாசிட்டிவாகவே இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு உங்களுக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து உங்களுக்கு நல்லதே செய்வார் கண்டிப்பாக. 10ஆம் இடம் தொழிலில் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெக்கக்னிஷன் வரும், ஹார்ட் ஒர்க் வரும். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும். 9ல் சூரியன் அண்ட் புதன். சூரியன் புதன் 9ல் வந்து புதாத்திய யோகம் ரொம்ப அருமையாக இருக்குது. யாராவது பட்ட படிப்பு படிக்கணுமோ அதனால நீங்கள் படிக்கலாம்.
சூரியன் 9ல் இருக்கிறதுனால அப்பாவோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புதன் 9ல் இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா தசாபுக்தி அதுக்கு ஒத்துழைக்கும். தசாபுக்தி தெரியணும்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி கைட் பண்ணி ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். மற்றபடி ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. மக்கர ராசி நண்பர்களுக்கு பெஸ்ட் விஷயம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. கும்பராசி நேர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன் பிரதோஷ். கும்பராசியில ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. ராகு பகவான் கும்பராசியில உட்கார்ந்துருக்கலாமான்னா உட்கார்ந்துருக்கலாம். ஏன்னா ராகுவோட சொந்த வீடுன்னு கூட சொல்றாங்க கும்பராசி. ஸோ ராகு கும்பராசியில இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் டாக்ஸ் கொடுப்பாரு. நல்ல கிரீடின்னு சொல்றாங்க ராகு பகவான். ஆனாலும் டிசையர்ஸ் வந்து கிரீடியா இருந்தாலும் அது உங்களை பாசிட்டிவா அவர் கொண்டு போவாரு. இல்யூஷனாக கொண்டு போக மாட்டார். உங்களுக்கு எல்லாம் ப்ளஸ் பண்ணுவார். எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்டாச்மெண்ட் மோகத்தில் போய் மாற்ற மாட்டீங்க. ராகு பகவான் உங்களுக்கு ஒரு வில் பவர் கொடுப்பாரு. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துல வக்கரம். 2ஆம் இடத்துல உட்காரலாமான்னா கும்பராசி இதாச்சு. நீங்கள் கும்பராசி உங்களோட ஆளே வந்து 2ல் உட்காரக்கூடாதுன்னு யாரும் சொல்லுவாங்களா? தாராளமாக உட்காரலாம். தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. கும்பராசி அதிபதிக்கு 2ல் சனி பகவான் உட்காந்து 7.5 வருஷத்தோட லாஸ்ட் ஸ்டெப்பில் உட்காந்துருக்காரு. இன்மேலே உங்களுக்கு இவ்வளோ நாள் பண்ண பிரச்சனைலாம் போய் இன்மேலே நீங்கள் பாருங்கள், முன்னேற்றம் மேலே முன்னேற்றம். அக்டோபர்லேருந்து உங்களுக்கு முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வில்ஸ் ரேஸ் மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி சனி பகவான் வில் கிவ் சக்ஸஸ். அதுதான் உங்களோட ஃபார்முலா. அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் உட்காந்துருக்காரு. 5ல் குரு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்துல குரு பகவான் என்ன பண்ண போறாரு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் யாருக்காது இல்லையா? கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இது கோச்சார குரு. அதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ஜனன ஜாதகத்தை பார்த்து நான் உங்களுக்கு கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குரு 5ல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பு சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு வரும். பொலிட்டீஷியன்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? 5ஆம் இடத்துல குரு கேட்கவே தேவையில்லை. குரு பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுவார். தாராளமாக எலெக்ஷனில் நீங்கள் நிற்கலாம். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒரு வாட்டி கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்க, உங்கள் கைடன்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி கலெக்டர் ஸ்தானம் தான், பட் சூரியன் வீடு தான் இருந்தாலுமே ரொம்ப நல்லது. சுக்கிரன் உங்களுக்கு ஹெல்ப் சப்போர்ட் வைஃப் மூலமாக இல்லை விமன் கொலீக்ஸ் மூலமாக கண்டிப்பாக கொடுப்பாரு. 7ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் டைமில், அதாவது சம்டைம்ஸ் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன் மேரேஜ். அது ரொம்ப டெம்பரரி தான். அதுவும் நீங்கள் பயப்பட தேவை. அது ஜென்ரலாக இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்குது. புதாதித்ய யோகம் ரொம்ப நல்லது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நீங்கள் ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணும்போது பார்த்து க்ராஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறது புக்கிங் ஃபுல்லாக இவ்வளோ புக்ஸ் படிக்கலையா என்ன புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பூமிக்காரகன் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக ஏதாவது பூமி வாங்கணுமா தாராளமாக வாங்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மிகப்பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. பெஸ்ட் விஷஸ். நன்றி. மீனராசி நேர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன் உங்கள் பிரதோஷ். மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசியிலே உட்காந்துருக்காரு. 7.5 வருஷம் சனி பகவான் தான் உங்கள் ராசியில் நடுவில் வந்து உட்காந்துருக்காரு. வக்ரம் வேறு. ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹெல்த் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ப்ரெஷர், ஆன்சைட்டி, லோன்லினஸ், அதுக்கப்புறம் வந்து டிப்ரெசிவ் மூடு, சேட்னஸ் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக தசாபுக்தி நல்லா இருந்தால் ஓரளவு இது கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு இதோட எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா ஜென்ம சனி பகவான் ஆச்சு. அதனால மீனராசி நண்பர்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது வக்ர சனி பகவான் இருக்கிறதுனால. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் வந்து 12ல் உட்காந்துருக்காரு. ராகு பகவான் வந்து உங்களுக்கு 12ல் உட்காந்து கேது பகவான் 6ல் உட்காந்துருக்காரு. 12ல் ராகு உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு வீண் செலவுகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக அப்ராட் போனோம்னா இது ரொம்ப நல்ல டைம். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்ராட். இது ஜென்ரல். ஆக்சுவலி இது கோச்சாரமாக ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் கொண்டு வந்தீங்கன்னா நான் கைடன்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக. 6ல் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிசீஸ் எனிமீஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவார். அது ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கேது 6ல் வந்து சிம்மத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வயிற்று விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 6ல் சுக்கிரன் உட்காந்துருக்கு. 6ல் சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வைஃப் இவங்க கூடலாம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல குரு இருக்குது. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப நல்லது. கேந்திரத்தில் குரு உட்காந்துருக்கு. கேந்திரத்தில் குரு உட்காந்து புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால இப்போ அதே கேந்திரத்தில் புதனும் சூரியனும் உட்காந்துருக்கு. புதாதித்ய யோகத்தில் உட்காந்துருக்கிறதுனால குரு நல்லதே பண்ணுவார். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். தாய் வழியில் சொத்து, தாய் வழியில் ஏதாவது வரணும்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே வரும். எஜுகேஷன் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 7ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்கிறதுனால மனைவி மூலமாக நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். 7ல் வந்து புதன் இருக்கிறதுனால யாராவது கிரிப்டோ ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறதா இருந்தால் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாக்கிங்கெல்லாம் போகும்போது. ஏன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அதனால உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமானா ஆக்சிடென்ட் ஆகாது. பட் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஜென்ரலாக செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஹெல்த் கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிபி இருக்கிறவங்க டாக்டர் செக்அப் போங்க. கண்டிப்பாக லோ பிபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால காசு குழுக்கள் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பூமி சம்மந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பகவானை வேண்டிக்கோங்க. பெஸ்ட் விஷஸ். நன்றி நேயர்களே. இப்போ வந்து நம்ம இந்த வாரம் 12 ராசியை பார்த்தோம், சரிங்களா? ஸோ இனிமேல் வரும் காலத்திலும் இந்த மாதிரி 12 ராசியை வந்து வாரம் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும்னா கீழே இருக்கிற நம்பரில் இருக்கிற என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி வாங்க, ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன். நான் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், சப்போர்ட், ஹெல்ப் எல்லாமே கொடுக்குறேன். நல்லதே நடக்கும். எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி. தேங்க்யூ.